நம்ம கொடி படத்து திரிஷா மாதிரி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இந்த அம்மணி செஞ்ச வேலையை பாருங்களேன். இவங்க தாங்க எம்ப்ரஸ் ஊ, சைனாவோட முதல் மகாராணி. அரண்மனையில் டிம்பர் மெர்ச்சண்டா வேலை பார்த்துட்டு இருந்த ஊவோட டேடி பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நோ சொல்லிட்டு இருந்த அந்த பீரியட்லேயே ஊவை வசதியான படிப்பு படிக்க வைக்கிறாரு. மட்டும் இல்லாமல் மகாராஜா டைசன் கிட்ட இருந்து கேரின்ற பட்டமும் வாங்க வைக்கிறாரு. ஊ ரொம்ப ஷார்ப்பான பொண்ணுன்றதால மன்னர் டைசன் கிட்ட 10 வருஷம் செக்ரட்டரியா வேலை பார்க்குறாங்க. இதனால கிங் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மன்னரோட கன்குபைன், அதாங்க அந்த புறத்து அழகியாவும் ஆகுறாங்க. அப்பத்தான் ராஜா டைசன் இறந்து போயிடுறாரு. சைனாவோட கலாச்சாரப்படி ராஜா செத்ததுக்கு அப்புறம் ராஜாவோட கன்குபைன் யாரோ அவங்க மொட்டை அடிச்சு கோவிலில் சாமியாரா போயிடணும். ஆனால் நம்ம ஊ மொட்டை போடுறதுக்கு நோ சொன்னது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வந்த ராஜாவோட 9வது பையன் கௌசங் கிட்ட பேசி அவரை கரெக்ட் பண்ணி அரண்மனைக்கே திரும்ப கன்குபைனா போயிடுறாங்க. இதில் கொடுமை என்னன்னா, ராஜா கௌசங்க்கும் அவரோட ஒய்ஃப் எம்ப்ரஸ் வாங்குக்கும் குழந்தை கிடையாது. இந்த சுச்சுவேஷனில் தான் வாங் நம்ம ஊவை 2வது கன்குபைனா நியமிக்கிறாங்க. லீ ஹாங், லீ சியான்ற 2 பசங்களை பெற்ற ஊக்கு 3ஆவதா ஒரு பொன் குழந்தை பிறந்து இறந்துடுது. நம்ம ஊ பழிய தூக்கி எம்ப்ரஸ் வாங் மேலே போட்டு வாங்கையும் அவங்க அம்மாவையும் நாடு கடத்தி கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைய கொன்னதே நம்ம ஊ தான். வாங் போனதுக்கப்புறம் ராணியான நம்ம ஊ ஒரு ரகசிய படையை அமைக்கிறாங்க. அமைச்சு கிம்ஜாங் மாதிரி யார் யாரெல்லாம் ஊவை எதுக்குறாங்களோ அவங்கள போட்டு தள்ள சொல்கிறாங்க. மன்னர் கௌசங் இறந்ததுக்கப்புறம் தன்னோட மூத்த பையனை ராஜா ஆக்குறாங்க. ஆனால் அவரோ தன்னோட ஒய்ஃப் பேச்சை கேட்டு அவங்க கண்ட்ரோலில் இருந்ததால் உஷாரானவோ அவரை தூக்கிட்டு 2வது பையனை ராஜா ஆக்கி பொம்மையாக ஆட்டி வைக்கிறாங்க. அப்புறமாட்டி அவரையும் எடுத்துட்டு தன்னோட 81வது வயசு வரையும் ஊவே ஆட்சி பண்ணுறாங்க. அந்த காலத்திலேயே நம்ம ஊவோட நெட்வொர்க் $16 trillion, அதாவது 16 லட்சம் கோடி.